நேற்று நம்ம இந்தியா முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 3 செஷனையுமே பரபரப்பாக விளையாண்டு முடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு டே 2 மேட்ச் துவங்க இருக்க இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் இருந்தே நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் நேற்று மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அஸ்வின் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய செய்கை. இதுவரைக்கும் எந்த ஒரு தேசிய கீதத்திலுமே எந்த ஒரு பிளேயருமே இப்படி செஞ்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உலக அளவில் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவரை எல்லாரையுமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தரமான சம்பவத்தை நம்ம அஸ்வின் அவர் நேற்று தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கப்ப அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி நம்ம அஸ்வின் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம் கிடையாது, ஆனாலுமே யாருமே யோசிக்காத வித்தியாசமான விஷயத்தை நம்ம அஸ்வின் செய்திருக்காரு. அதாவது தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஆந்தம் பாடுற இடத்துக்கு நம்ம அஸ்வின் அவர் நிற்கிறதுக்கு முன்னாடியே அவர் காலில் போட்டிருந்த 2 ஷூக்களையுமே கழட்டி வச்சுட்டு தான் அஸ்வின் தேசிய கீதம், நம்ம இந்திய தேசிய கீதம் பாடுறதுக்காக அந்த வரிசையில் போய் அவர் நின்று இருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம அஸ்வின் தேசிய கீதம் பாடுறப்ப கூட காலில் அவர் செருப்பு அணியாமல், அதாவது ஷூ போடாமல் அவர் பாட்டு பாடியிருக்காரு. அப்படின்னா, அதாவது பொதுவாக சாமியை கும்பிட்றப்ப யாருமே செருப்பு போட்டுட்டு கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டையும் அஸ்வின் கடவுளுக்கு இணையாக அவர் பார்க்குறாரு. அதனால தான் தேசிய கீதம் பாடுறப்ப அஸ்வின் அவருடைய கால் ஷூக்களை கழட்டி ஓரமாக வச்சுட்டு தேசிய கீதத்தை நேற்று நின்று பாடியிருக்காரு. அந்த வகையில் அஸ்வின் அவர் செஞ்ச இந்த செய்கை தற்போது உலக அளவில் ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிக்கிட்டு வருது. முக்கியமாக இதே மாதிரி மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளேயர்களுமே அஸ்வின் அவரை போல் அவங்க காலில் இருக்கிற ஷூக்களை கழட்டி வச்சுட்டு தான் தேசிய கீதம் பாடணும். அதுதான் அவங்க நாட்டுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. அப்போ தான் ஒரு பிளேயருமே தேசப்பற்றோட தங்களுடைய நாட்டுக்காக விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம அஸ்வின் அவருடைய இந்த செய்கையை பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம அஸ்வின் செய்தது சரியா இல்லை இது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.